எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ்சி உடைய ஜிடி அதுடைய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உடைய கொஸ்டின் பேப்பருடைய அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 26,000 போஸ்ட் இருக்குது. அந்த 26,000 ப்ளஸ் போஸ்ட்ல நம்மளும் ஒரு போஸ்ட் ஈஸியாக வாங்க முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய சிலபஸை மட்டும் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ நம்ம முதல்ல அந்த ரீசனிங் அண்டு மேக்ஸ் ஆப்டிடியூடை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் நாலேஜ் ஜிகே. ஸோ இந்த புது அறிவு அப்படின்றதுல எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துடுது. அதில் எப்படி கேட்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முக்கியத்துவம் என்னவோ அந்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்துருப்போம். எல்லாரும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்பயே கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, இதில் எப்படிலாம் கேள்வி வரும் அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணுவோம். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் நீங்க கேட்கலாம். அதையும் நான் கிளாரிஃபை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஜெனரல் அவேர்னஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இதுல 21வது கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்றத பாருங்க. The Great Bath of Indus Valley Civilization is founded அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய நீச்சல் குளம் எங்க காணப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எங்க சார் காணப்பட்டிருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மொஹெஞ்சாதாரோல தான் காணப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு இதுல என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத பாருங்க. ஸோ முதல்ல எங்க சார் கண்டுபிடிச்சாங்க? ஹரப்பா அப்படின்ற ஒரு ஊர்ல தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்க இருக்கு பெரிய ஊர்? இருக்கிறதுலே பெரிய ஊர் எது சார் அப்படின்னா மொஹெஞ்சாதாரோ தான் நமக்கு இருக்கிறதுலயே பெரிய ஊர் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மொஹெஞ்சாதாரோல பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொஹெஞ்சாதாரோ எந்த ரிவர் ஓரத்துல இருக்கு அப்படின்றது அடிக்கடி கேள்வியா கேட்பாங்க. ஸோ 2 இருக்கு சார். ஒன்னு ஹரப்பா, இன்னொன்னு மொஹெஞ்சாதாரோ. ஒன்னு இண்டஸ் ரிவர் சிந்து நதி ஓரத்துல இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிவர் ரவி ஓரத்துல இருக்குது. ஸோ எது சிந்து நதி ஓரத்துல இருக்குது, எது ரவி ரிவர் ஓரத்துல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா தப்பா அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஒன்னு 1921ல கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னொன்னு 1922ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இண்டஸ்ல நிறைய கேள்விகள் வருது. எஸ்பெஷலி மொஹெஞ்சாதாரோவையும் ஹரப்பாவையும் கொண்டு யார் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி, யார் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க, இந்தியர் யார் கண்டுபிடிச்சாங்க, பேனர்ஜி எதை கண்டுபிடிச்சார், சஹானி எதை கண்டுபிடிச்சார், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிந்து சமவெளி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை டீடைல்டா படிச்சிருங்க. இது இந்த மொஹெஞ்சாதாரோல தான் கிரேட் பாத் அப்படின்றத ஒண்ணு இருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அது எப்படின்னா படிக்கட்டுமே போட்டிருக்கோம், அங்க தண்ணி உள்ள ஊத்தி வச்சிருவாங்க, அந்த தண்ணி மண்ணுக்குள்ள போகாம இருக்கிற அளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுமாதிரி பல விஷயங்கள் இந்த கிரேட் பாத்ல இருக்குது. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இங்க நிறைய பொம்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, டால்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் இமேஜ், ஒரு டான்சிங் கேர்ள் உடைய பிரான்ஸ் இமேஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கு? அதுவும் மொஹெஞ்சாதாரோல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு பிரீஸ்ட் கிங்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? அவர் பிரீஸ்ட்ன்ட்டும் சொல்லலாம், ஒரு கிங்ன்ட்டும் சொல்லலாம். அவரை என்ன மெட்டீரியல்ல பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டியாடைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மொஹெஞ்சாதாரோ அப்படின்றதுலயே நமக்கு வருது. ஸோ நீங்க சிந்து சமவெளியை பத்தி படிக்கணும், அதுல முக்கியமா மொஹெஞ்சாதாரோவை பத்தி படிக்கணும். இங்க என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்றது பாருங்க. தோல்வாரியா அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, லோத்தல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா இது குஜராத்ல இருக்குது. அதுல இந்த எஸ்பெஷலி இந்த லோத்தல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இது கடற்கரை ஓரத்துல இருக்குது. சரிங்களா? கடற்கரை ஓரத்துல எந்த நதிக்கரையும் போய் கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கு அப்படின்றது கேட்டாங்கன்னா சபர்மதின்ற ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் கடல்ல கலக்கிற இடத்துல இருக்குது. அது கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால அங்க கப்பல் நிக்கிறதுக்கான எல்லா விதமான வசதிகள் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? இங்க போர்ட் இருக்குது. அப்போ போர்ட் இருக்கு அப்படின்னா இங்கேருந்து வெளியூருக்கு நிறைய பொருளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்க சார்? குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல். அப்போ இந்த மாதிரி நம்ம இண்டஸ் வேலியை படிக்கும்போது டீட்டெயில்டா எங்கெங்க எது எது எந்தெந்த ஊர்ல இருக்கு, நார்தன் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு, ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு, வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு, இந்த நாகரிகம் எப்ப தோன்றுச்சு, எப்ப அழிஞ்சுது, ஏன் அழிஞ்சதுமே பல விஷயங்கள் நம்ம படிக்கணும். இது எஸ்எஸ்சில ரிப்பீட்டடா இந்த ஏரியால இது
கொஸ்டின்ஸ் வருது. ஸோ டீட்டெயில்டா இதை படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் இருக்குது? அப்ப இஃப் சப்போஸ் நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடுடைய புக்கு படிச்சீங்கன்னா அதுவும் ஈக்குவலண்ட் தான். ஸோ அதுலயும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் வரதில்ல. அதுவே போதுமானது. அதை தரோவா டீட்டெயில்டா படிச்சு வையுங்க. ஆனா இவங்க ஜென்ரலா என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. டீட்டெயில்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டே இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிச்சீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது தான். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பாருங்க. எத்தனை வர்ணா பீப்புள் இருந்தாங்க பழைய காலத்துல அப்படின்ற மாதிரி. இன் ஹவு many வர்ணாஸ் people were divided in ancient அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 4 வர்ணாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 4 வர்ணங்கள் இருந்ததா பழைய காலத்து மக்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான டைரக்டான கேள்வி. ஸோ இதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்றத பாருங்க. கௌதம புத்தர் எங்கு பிறந்தார்? ஸோ கௌதம புத்தா வாஸ் born at. ஸோ எங்க பிறந்தாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சார்? இண்டஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா புத்த மதமும் சமண மதமும் கண்டிப்பா படிக்கணும். பாக்கி இருந்த மதங்களை பத்தியும் நம்ம படிப்போம். ஆனா புத்த மதமும் சமண மதத்தையும் நல்லா டீடைல்டா படிச்சு வைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றது. சோ எங்க சார் பிறந்தாரு? சோ அவர் பிறந்தது லும்பினி அப்படின்ற ஒரு ஊரு. எங்க சார் இருக்குது? அது நேபாளத்துல இருக்குது. சோ லும்பினியில கௌதம புத்தா பிறந்தார். சோ உங்களுக்கு என்ன நான் அடுத்தது சொல்றேன் அப்படின்னா கௌதம புத்தா எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எப்ப இறந்தாரு? சோ கௌதம புத்தா மாதிரி யார் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னா சமண மதத்தை தோணுன மகாவீரர். அவரு எப்ப பிறந்தாரு எப்ப இறந்தாரு? இத கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்டா தப்பா நான் சொல்றேன். சோ அடுத்தது என்னன்னா புத்தகயா அப்படின்றத சொல்றாங்க. சோ புத்தகயா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா புத்தர் பிறந்துட்டாரு. ஒரு ராஜ பரம்பரையில பிறந்திருக்காரு. அவர் ஒரு 4 இன்சிடென்ட்டை பாக்குறாரு. அவருடைய மனசு மாறுது. அவர் வீட்டை விட்டு போயிடுறாரு. சரிங்களா? சோ இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாயி இவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனாலும் அவர் இந்த 4 சம்பவம் ராஜ பரம்பரையில அடுத்தது மன்னராகக்கூடிய ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. வெளியில போயிட்டு கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்ட உடனே அவருக்கு ஞானம் வந்துருது அப்படின்றத சொல்றாங்க. எங்க சார் அந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேரு தான் புத்தகயா அப்படின்றது சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பேரு புத்தகயா. அப்புறம் இவர் எங்க சார் முதல்ல சர்மான் கொடுத்தாங்க அப்படின்றது அடிக்கடி கேள்வியா கேட்கறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் புத்தரை பத்தி கேட்கறாங்க. அப்ப பாவபூரி அப்படின்ற இடத்துல யாரு இறந்தாங்க? பாவபூரின்ற இடம் ரொம்ப ஃபேமஸானது. லும்பினின்ற இடம் ரொம்ப ஃபேமஸானது. வைஷாலி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குஷிநகர் அப்படின்றது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பிளேசஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னத்துக்கு ஃபேமஸ் அப்படின்றத படிச்சு வைங்க. வல்லபி அப்படின்றத சொல்றாங்க. இது என்ன சார் அப்படின்னா அப்ப என்னன்னா இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் ஒண்ணு கூடி ஒரு அசோசியேஷன் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அப்ப அதுல சமண மதத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ராஜகிரகா இல்ல பாட்டாளி புத்திரால நடந்திருக்கும். ரெண்டாவது இந்த சமண மதத்தோடது வல்லபியில நடந்திருக்கும். செகண்ட் நடந்திருக்கும் இங்கதான். சரிங்களா? அதே மாதிரி புத்தருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புத்தர் வந்து ஒரு 8-fold பாத் சொல்லியிருப்பாரு. அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமண மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-fold ட்ரூத் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்னது? இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பத்தி படிச்சுக்கணும். நம்ம முதல்ல என்ன படிச்சோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி பார்த்தோம். அதை எப்படி எல்லாம் நீங்க படிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ்எஸ்சிக்கு இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது ரெகுலரான வழக்கம். அடுத்தது யாரு சார்? குப்தர்கள் வந்துடுறாங்க. அப்ப குப்தர்கள்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா விக்ரமாதித்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய கோட்ல நவரத்னா 9 பேர்கள் இருந்தாங்க. அந்த 9 பேர்களை இங்க இருக்கிறதுல யாரு சார் அந்த 9 பேர்கள்ல ஒரு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சூர்தாஸ் தான் சார் அந்த ஆள், அந்த நபர் இல்ல. ஏன் சார் அப்படின்னா இவர் 15 இல்ல 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு போயட். இவர் வந்து கிருஷ்ணர் லார்ட் கிருஷ்ணாவை கும்பிட்டவர். ஸோ இவர் என்ன செய்யறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா இவருக்கு கண்ணு தெரியாது. ஆனா கிருஷ்ணரை பத்தி நிறைய போயம், கிருஷ்ணரை பத்தி பல விதமான போயம்ஸ் எழுதி ரொம்ப பிரபலமானவர். பக்தி காலத்துல இவர் இருந்தவர். ஸோ இவர் இருந்தது 16th century. ஆனா குப்தர்கள் ஆண்டெல்லாம் என்னன்னா 4th, 5th, 6th centuryல இருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் தான் சூர்தாஸ். அப்ப இவங்க எல்லாம் யாரு சார்? இந்த பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வரருச்சி, அப்புறம் இந்த சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஷாபனகா, டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய காளிதாசா, அமரசிம்ஹா, தன்வந்திரி, காளிதாஸ், இந்த மாதிரி ஹரிசேனா, இந்த மாதிரி ஒரு 9 நவரத்னாஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் விக்ரமாதித்யருடைய கோர்ட்ல இருந்தவங்க. சரிங்களா? சோ இதுல சூர்தாஸ் நிறைய போயம்ஸ் எழுதிட்டார் அப்படின்றத பார்த்தோம்.
காளிதாஸ் என்னெல்லாம் போயம்ஸ் எழுதினார் அப்படின்றது ரெகுலரா கேள்விகளா கேட்கறாங்க. ரகுவம்சம், மேகதத்து, அப்புறம் குமார சம்பவம், இந்த மாதிரி காளிதாஸ் பலவிதமான புக்ஸ் இருக்கு. இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு. சான்ஸ்கிரிட்ல எழுதக்கூடிய ஒரு நபர் இவரு. ஸோ இவர் எழுதின புக்ஸ் எல்லாமும் நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். இதுல ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும், அதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி குமார சம்பவம் அப்படின்றது இவர் எழுதினாரு. இன்னொருத்தர், அதாவது வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல சர்போஜி டூன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா குமார சம்பவ சம்பு அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாம இருக்கும். ஸோ நீங்க தெளிவா இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ குப்தர்கள்ல முதல் ஆண்டவர் யார் சார் அப்படின்னா ஸ்ரீகுப்தா, அதுக்கப்புறம் கடோத்கச்சான்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அதுமே ஒரு குப்தர்களா வந்துகிட்டே இருப்பாங்க. அதுல விக்ரமாதித்யான்னு ஒரு குப்தர் இருக்கார். அவர் கோர்ட்ல இருந்த நவரத்னாஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பார்த்தாச்சு, அது ஒரு பக்கத்துல நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறம் குப்தர்களை தரவா படிங்க. இதுதான் நம்ம சொல்ல வருது. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. நம்ம ஒரு சயின்ஸ்குள்ள ஒரு டாபிக் உள்ள போறோம். அப்ப என்ன சார் கேள்வி கேட்டிருக்காங்க? which among the following is a ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. எது இதுல ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? பின்வருவற்றில் அடிப்படை அளவு எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு முதல்ல ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. அந்த 7 என்னென்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன். தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. என்னெல்லாம்? உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு தொலைவில் இருக்கு, அதை எப்படி சார் மெஷர் பண்றோம்? அதை வந்து நம்ம மீட்டர்ல மெஷர் பண்றோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இந்த 10 மீட்டரோ 5 மீட்டரோ இருக்குது, அது எவ்வளவு தொலைவில் இருக்கு, அதை எவ்வளவு நேரத்துல நான் கடக்க முடியும் அப்படின்னா அதை நான் டைம், செகண்ட்ஸ், நேரத்தை நான் செகண்ட்ஸ்ல மெஷர் பண்றேன். இது எவ்வளவு நிறை, இதோடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னும் போது அதை நம்ம கேஜியில மெஷர் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட். சரிங்களா? இது மட்டும் இல்லாம லைட் எப்படி சார் மெஷர் பண்ண முடியும்? லைட் இன்டென்சிட்டியை கேண்டலா அப்படின்றதுல மெஷர் பண்றோம். கரண்ட் எப்படி சார் மெஷர் பண்றோம்? கரண்ட்டை ஆம்பியர்ல மெஷர் பண்றோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. அதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்றத நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல நேரம், டைம் அப்படின்றது அதோடது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். பாக்கி எல்லாமே ஃபண்டமெண்டல் இல்லை, டிரைவ்டு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் அடிப்படை பேசிக்கா இருக்கு. இதுலேருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு யூனிட் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ன சார்? கியூபிக் மீட்டர் அப்படின்றத சொல்றோம். வெலாசிட்டிக்கு என்ன சார்? மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்றத சொல்றோம். ஃபோர்ஸுக்கு என்ன சார்? நியூட்டன். அதெல்லாம் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. எது சார் அடிப்படை அப்படின்னா டைம் அப்படின்றது அடிப்படை, மாஸ் அப்படின்றது அடிப்படை, டிஸ்டன்ஸ் அப்படின்றது அடிப்படை. இதெல்லாம் நமக்கு தெரியணும். சரிங்களா? இதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் தான் சொல்லுவாங்க சார், இதுலயே பாதியா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் எது, அது ஒரு 2 இருந்துச்சு. பல விஷயங்கள் இருக்கு, நம்ம அவ்வளவு டெப்தா படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எழுதுறது ஜிடி தான். ஜிடியில ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை தெளிவா ரிப்பீட்டடா படிச்சாலே நம்மளால போஸ்டிங் வாங்கிட முடியும். ஏன்னா இது 26,000 பிளஸ் போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். நீங்க அதனால புத்திசாலித்தனமா எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் படிங்க, போதுமானதா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. which among the following waves is used for communication by artificial satellite? இங்க நீங்க நல்லா கவனிங்க. சோ எங்களுக்கு வேவ்ஸை பத்தி கேட்டிருக்காங்க, அதாவது அலைகளை பத்தி கேட்டிருக்காங்க. எந்த அலைகள் சார் அப்படின்னா செயற்கைக்கோள், ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ஸை பத்தி கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மைக்ரோவேவ்ஸ் மட்டும்தான் சார் நமக்கு ஆன்சர். சரிங்களா? பாக்கி எதுவுமே ஆன்சர் இல்லை. ஏன் அப்படின்றத பாருங்க. ரேடியோ வேவ்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேடியோ வேவ்ஸ்ல நமக்கு மொபைல்ல பேசுறோமே தவிர அதில் தான் இருக்கே தவிர இதுல நம்ம யூஸ் பண்றது இல்லை. அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்றத சொல்றாங்க. அலைவீச்சு பண்பெற்றம் அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா நான் இங்கேருந்து ஒரு வேவ்ஸ், ஒரு அலையை அனுப்புறேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் லாஸ் ஆகி அது குறைஞ்சிடுது. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்றேன். சரிங்களா? அலைவீச்சு. ஸோ அலைவீச்சுன்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றோம். இப்போ இன்னொரு வேவ் வரைகிறேன், இதுடைய ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்படி நான் அனுப்புற சிக்னல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனேன், அந்த ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிடுது. இதை திருப்பி நான் பூஸ்ட் பண்றேன், அதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்றது சொல்றான். அதுக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த வேவா நமக்கு இந்த 2 ஆப்ஷன் சியும் டியும் ஈஸியா நம்மளால சியும் டியும் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும்.
ஏவா பியா தான் உங்களுக்கு டவுட் வரலாம். ரேடியோ வேவ்ஸ் எப்போதுமே டெலிஃபோன்ல தான் இருக்கிறோம். மைக்ரோவேவ்ஸ் தான் அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குலாம் போகும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் உடைய பேசிக்ஸ் பார்க்குறோம். சயின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்றத பாத்துங்க. வேவ்ஸ் அலைகளை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ அலைகளை வேற எப்படி எல்லாம் நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது விசிபிள் லைட் அப்படின்றது ஒன்று சொல்றோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சில வேவ்ஸ்லாம் இருக்கும். அதில் தான் அந்த ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் வரும். இந்த சைடில் போயிட்டீங்க அப்படின்னா அல்ட்ரா வேவ்ஸ்ன்னு ஒன்று, அதாவது மைக்ரோ ரேடியோ, அது ரெண்டும் தனி. இன்னொன்று அல்ட்ரா, எக்ஸ்ரே, அல்பா அப்படின்ற ஒரு சில வேவ்ஸ்லாம் இருக்கும். இந்த வேவ்ஸ் அதோடைய ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கு, ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கேள்விகளா அடிக்கடி கேட்கறாங்க. எதுலன்னா எஸ்எஸ்சில கேட்கறாங்க. சரிங்களா? சோ அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாருங்க. 1 கிலோ வாட் ஹார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1 கிலோ வாட் மணி நேரம் எவ்வளோ அப்படின்றத கேட்கும்போது அதோடைய ஆன்சர் இங்க வந்து 3.8 மெகா ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா 3.6 மெகா ஜூல் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரிங்களா? 27க்கு 3.6 மெகா ஜூல் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சார் அப்படின்றத கேட்டீங்கன்னா, நீங்க உணவுலாம் சமைக்கிறதுக்கு ஓவன் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்னது சார்? அது எப்படி சூடு பண்ணுது சாப்பாட அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஓவன் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ். சரிங்களா? நுண்ணலைகள் அதுல தான் சாப்பாட சூடு பண்ணுது. மைக்ரோவேவ்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. பின்வருவற்றில் எது ஓவன் அடுப்பில் பயன்படுத்தப்படுகிறது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் ஓவன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னா மைக்ரோவேவ்ஸ். நம்ம முதலே பார்த்துட்டோம். ரேடியோ வேவ்ஸ் வந்து போனுக்கு தான் யூஸ் பண்ணப்படுறது. எக்ஸ்ரேஸ் அப்படின்றது எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? உங்களுக்கு எலும்பு உடைஞ்சிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு இது இருக்கு, இல்லை லங்ஸ்ல நிறைய சளி இருக்கு, டிபி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி இடத்துலலாம் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றாங்க. இங்க மட்டும் இல்லை சார். நீங்க சிடி ஸ்கேன் எடுத்தீங்க அப்படின்னா சிடி ஸ்கேன் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ்ரே உடைய கண்டினியூஷன் தான் இந்த சிடி ஸ்கேன். யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம எங்க அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பத்தி படிப்போம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து ஒரு ஒளி வரும். அந்த ஒளி வந்து ஏபிசி அப்படின்னு 3 இருக்கும். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லயே அது எல்லாத்தையுமே நம்மளுடைய பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஓசோன் லேயரு தடுத்துருது. ஏன்னா இந்த யூவி ரேஸ் நம்மளுடைய பூமிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா மனிதர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. மனிதர்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செடிகளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. கடல்ல வாழக்கூடிய மீன்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்தையும் இந்த ஓசான் O3 அப்படின்ற ஒரு லேயர் வந்து இந்த யூவி ரேஸை தடுத்துருது. சில இடத்துல அதாவது சவுத்துலயும் நார்த்லயும் என்னன்னா ஹோல்ஸ் விழுது. அது வழியா இந்த சூரியனுடைய ஒளி பூமிக்குள்ள வருது. அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத சொல்றாங்க. இதை தொடர்ந்து மான்ட்ரியல் புரோட்டோகால், மான்ட்ரெக்ஸ், அது இதுன்ட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டெப்தா நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது என்ன சார்? பின்வரும் எந்த கிரகத்தில் நீர் சுழற்சி உள்ளது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். which of the following planets water cycle is available? ஸோ வாட்டர் சைக்கிள் எங்க சார் இருக்குது? நம்மளுடைய பூமியில மட்டும்தான் வாட்டர் சைக்கிள் இருக்குது. இந்த வாட்டர் சைக்கிள் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பூமியில உயிரினங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம், மார்ஸ்ல வாட்டர் சைக்கிள் இருக்கான்றத ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அர்த் மாதிரியே இருக்கக்கூடிய வீனஸ் ஆனா அதுல இல்லைன்னு தெரியும். ஜூபிட்டர்ல வந்து வெறும் ஏர் தான் இருக்கே தவிர ஒரு சாலிட் சர்ஃபேஸ் பெருசா இருக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன்னொரு ஒரு சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட்ல வாட்டர், அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைட்டன் அப்படின்றத சொல்றாங்க. அதுல வாட்டரா இல்லை, பட் மீத்தேன் பாக்கி வாயுக்கள்லாம் வந்து வாட்டர் ஸ்டேட்ல இருக்குது. அதனால அதுல உயிரினங்கள் இருக்குதா இல்லையான்றதுல ரிசர்ச்சர்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஜியோகிராஃபிக்குள்ள போயிடுறோம். என்ன சொல்றாங்க? the deposits of ancient Tethys were folded to form என்ன ஆகுது? அப்ப பழங்கால டெத்திஸ் கடல் படிவுகள் மடிக்கப்பட்ட உருவானது என்ன அப்படின்றத கேட்குறாங்க. என்னவா உருவாயிருக்குன்னா இமயமலையா உருவாயிருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மொத்தமா ஒரே ஒரு கண்டமாவும் அதை சுத்தி ஒரு பெரிய கடலாவும் இருந்துச்சு. அது அப்புறம் காலப்போக்கில் தனித்தனியா பிரிஞ்சு இன்னைக்கு நமக்கு 7 காண்டினென்ட்ஸ் தெரியும். சரிங்களா? ஏசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா,
அமெரிக்கா, அமெரிக்காலேயே நார்த்து, சவுத்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு நிறைய கண்டங்கள் தெரியும். அதுல ஒண்ணு ஏசியா. இந்த ஏசியா கண்டத்தோட இந்தியா இல்ல. இந்தியா தனியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த தட்டுகள், அதாவது இந்த பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது போய் ஏசியா கண்டத்தோட முட்டுச்சு. அந்த முட்டுனதுனால தான் இமயமலை உருவாச்சு. அதுதான் இங்க கேள்வியா கேட்கறாங்க. அப்ப இடையில என்ன சார் இருந்துச்சு அப்படின்னா டெத்திஸ் சி அப்படின்றது இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? டெத்திஸ் கடல் இருந்துச்சு. இந்த கடல் இந்த இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போய் ஏசியா கண்டத்துல முட்டும் போது இந்த கடல்ல இருந்தக்கூடிய லேண்ட் இருந்தெல்லாம் தான் இந்த இமயமலையா ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இமயமலையிலேயே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இல்ல டிரான்ஸ் ஹிமாலயா சொல்லுவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள், கடல்ல இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் மலையா ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். பாக்கி என்ன சார்? ராக்கீஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னா நார்தன் அமெரிக்கால. ஆண்டிஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்கால இருக்கு. ஆல்ப்ஸ் எங்க சார் இருக்கு? யூரோப்ல இருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான மலை? இது வந்து மடிப்பு மலை அப்படின்னு. யங் ஃபோல்டட் மவுண்டன் எதுன்னா இமயமலை தான். இது எந்த மாதிரி மவுண்டன்ஸ்? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, இதெல்லாம் வந்து ஜியோகிராஃபில வருது சார். சரிங்களா? அடுத்த கேள்வி என்னன்னா பூமியின் வளிமண்டலத்தில் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்ற பாருங்க. எதுல அடர்த்தி டென்சிட்டி அதிகமா இருக்கு? எங்க சார்? அர்த்துடைய அட்மாஸ்பியர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமி இதுதான். பூமிக்கு மேல மெயினா ஒரு 4 அடுக்கு இருக்கு. 5வது அடுக்கு எக்ஸோஸ்பியர் வெளியில போயிடும். அப்ப 4 அடுக்கு, முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு இப்படின்னு இருக்குது. இதுல கீழே இருக்கக்கூடிய அடுக்குல தான் டென்சிட்டி அடர்த்தி அதிகம். அப்ப இது எங்க சார் இருக்குது? இது 0ல இருந்து ஒரு 18 டிகிரி 18 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் தான் இருக்கும். 18ல இருந்து 20ன்னு வச்சுப்போம் நம்ம. சரிங்களா? இதுவே வந்து பூமி இருக்கு அப்படின்னா இந்த பூமத்திய நடு கோட்லயும் இந்த போல்ஸ் நார்த்ல சவுத்ல அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகம் வந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. இங்க பாத்தீங்கன்னா போல்ஸ்ல ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஆனா பூமியுடைய புவியீர்ப்பு சக்தினால இந்த காத்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர், அதாவது அதுக்கு பேர் என்ன அப்படின்றத சொல்றாங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்றத சொல்றாங்க. இங்க தான் அடர்த்தி அதிகமா இருக்குது. ஸோ 8லேருந்து 18 20 கிலோமீட்டர்ல தான் அதிகமான ஒரு அடர்த்தி இருக்குதுன்றதை கேட்டுக்கோங்க. அடுத்தது வரிசையா அடுக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேரு ட்ரோபோஸ்பியர், அடுத்த எல்லை பேர் என்ன? ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்த எல்லைக்கு என்ன பேர், அடுத்த எல்லைக்கு பேர் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் 4த்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எல்லையில தான் எல்லா விதமான புயல், காற்று, கீற்று அதெல்லாம் நடக்குது. 2வதுல என்ன நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஓசான் லேயர் இருக்குது. ஜெட் பிளைட் எல்லாம் இதுல தான் போகுது. இந்த மாதிரி சிலதெல்லாம் இந்த 2வது லேயர்ல இருக்குது. இப்போ அயனோஸ்பியர்ல என்ன இருக்கு, மெசோஸ்பியர்ல என்ன இருக்கு, தெர்மோஸ்பியர்ல என்ன இருக்கு, எக்ஸோஸ்பியர்ல என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து கேள்விகளா கேட்டா உங்களுக்கு பதில் தெரியணும். அப்போ பூமியை பத்தி படிக்கிறீங்க, பூமியில இந்த அட்மாஸ்பியரை பத்தி படிங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சார் எழுதுறாங்கன்னா சுனாமி எதனால் ஏற்படுகிறது? ஸோ சுனாமி ஆர் காஸ்ட் பை. அப்போ சுனாமி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2004 டிசம்பர் மாசம் வந்துச்சு. சரிங்களா? 2004 டிசம்பர்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெருசா இந்தியாவில் சுனாமி பத்தி தெரியாது. ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வார்த்தை வந்து ஜப்பான்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ரொம்ப பெரிய அலை அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். இது எதனால சார் உருவாகுது அப்படின்னா மெயினான ரீசன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம் அப்படின்றத சொல்லலாம். ஆனா நிலநடுக்கனால மட்டும் உருவாகுது அப்படின்றத சொல்ல முடியாது. இந்த கடல் இருக்குது, இதான் பூமி, இது கடல் மட்டம் வச்சுக்கோங்க. கடல் மட்ட பூமி அந்த கடல் மட்டத்துக்குள்ளே இங்க பூகம்பம் வந்தாலும் நமக்கு சுனாமி வரலாம். அந்த அதிர்வுல இந்த அலைகள் அப்படியே வருது. இந்த கரையும் இதுவும் பக்கத்துல வர வர இந்த அலையுடைய ஹைட் ஏறுது, அது தரைக்குள்ள வருது. இது ஒண்ணு. இங்க பூகம்பம் வரணும்னு இல்லை, இங்க வால்கனோ வந்தாலும் அந்த தண்ணி அலையாகி நகருது, அது வரலாம். இங்க நிலச்சரிவு நடந்தாலும் அந்த அதிர்வு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அலைகள் வருது. அதுக்கு பேரு சுனாமி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ 2004 இந்தியாவில் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல டியும் கரெக்ட் தான். ஆனா மோஸ்ட் அப்ராப்ரியேட் என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா பி, எர்த்குவேக் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா பின்வரவற்றில் அரசின் இன்றியமையாத உறுப்பு எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சார் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு லேண்ட் இருக்கணும், அதான் டெரிட்டரி. ஸோ இந்தியான்னு ஒன்று இருக்கு, இந்தியாவில் அரசுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இப்போ இந்தியான்றது ஒரு லேண்ட், இதுதான் இந்தியா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாச்சு. இங்க மக்கள் இருக்கணும், பீப்புள் இருக்கணும். அந்த மக்கள்
கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இறையாண்மையான கவர்மெண்ட். நாங்களே எங்களை ஆட்சி பண்ணோம். முன்னெல்லாம் வெள்ளைக்காரங்க வந்து நம்மள ஆட்சி பண்ணாங்க, அது கிடையாது சார். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடணும், அந்த கவர்மெண்ட் இந்த மக்களால் தேர்ந்தெடுத்து இவங்களே இவங்களுடைய டெசிஷன் இதெல்லாம் பண்ணா அதுக்கு பேர் தான் அரசு. ஸோ இதுதான் பேசிக் குவான்டிட்டி அப்படின்றத சொல்றாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றாங்க. இந்த மூணுமே, இதை தாண்டி 4 இருக்க இன்னொன்று என்னன்னா மக்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன சார்? ஸோ இதெல்லாம் நம்ம பாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள பார்க்குறோம். இந்தியாவில் எந்த வகையான ஜனநாயகத்தை நாம் பின்பற்றுறோம்? விச் டைப் ஆஃப் டெமோக்ரஸி டூ வி ஃபாலோ இன் இந்தியா? ஸோ எந்த மாதிரியான டெமோக்ரஸியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்னன்னா பிரதிநிதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். டைரக்ட், நேரடி அப்படின்றத சொல்றாங்க. இது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் தான் சார் நேரடி அப்படின்றாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு பில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பில், ரொம்ப முக்கியமான ஒரு மசோதாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த மசோதாவை யார் சார் பாஸ் பண்ணுவாங்கன்னா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டாதான் அந்த பில்லு பாஸ் ஆகும். அப்போ ஏதோ ஒரு பெரிய திருத்தம் பண்றாங்க, ரொம்ப முக்கியமான பில் அப்படின்னா அப்போ மக்கள் எல்லாருமே, அங்க இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் இருந்தாங்கன்னா அந்த 1 கோடி மக்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அந்த பில்லு மெஜாரிட்டி இருந்தா தான் அந்த பில் பாஸ், இல்லைன்னா அந்த பில் பாஸ். சின்ன சின்ன பில் இல்லை சார், முக்கியமான பில்ஸ்க்கு மட்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் எலெக்ஷன். அது சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் சார் இருக்குது. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது இந்த அரசுலயே அது ஒரு வேற விதமான ஒரு டாபிக். ஒன்று ஜனாதிபதியா இல்லை பிரதம மந்திரியா யார் ஆட்சிக்கு வராங்க. அப்போ இந்தியா வந்து பிரதம மந்திரி ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நாடு. இதே அமெரிக்கா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் ஆட்சி பண்ணுவார் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வேற ஒரு டாபிக், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ். இந்தியா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்ன சார்? நம்ம டைரக்டா ஓட்டு போறதுல நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்றோம், ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ. அவங்க தான் பாராளுமன்றத்திலோ சட்டசபையிலயோ போய் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அதை ஆக்ட் ஆக்கி அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் இன்டைரக்ட் இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்று என்ன சார்? சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப். இப்போ நம்ம நார்த் கொரியா இருக்குது, நம்மளுடைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் தான். அப்போ ஒரே ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ஆட்சி புரிவாரு, அந்த மாதிரியான ஆட்சி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி. எப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணாங்க? அடிப்படை கடமைகளை எந்த திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியாது, 42வது சட்ட திருத்தம் 1976. இதை ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏன் சார் இதை ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய பிரியாம்பிளை சேஞ்ச் பண்ணிருக்கு, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை மாத்திருக்கு, டிபிஎஸ்பியை மாத்திருக்கு, அடிப்படை கடமைகள் ஒன்றை கொண்டு வந்திருக்கு, ஜனாதிபதியுடைய பவர்ஸை மாத்திருக்கு, பிரதம மந்திரியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய பவர்ஸை மாத்திருக்கு, ஜுடிஷியரியுடைய பவர்ஸ். இது கை வைக்காத இடமே இல்லை, மொத்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லையும் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால இது என்ன சொல்றோம்? மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு இந்த 42வது சட்ட திருத்தத்தை சொல்றோம். இப்ப 24 என்ன சொல்லு, இப்ப 44 என்ன சொல்லுச்சு அப்படின்றது கூட பார்த்தோம் அப்படின்னா இது வந்தபோது நாட்டுல எமர்ஜென்சி, இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருந்துச்சு, எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, பயங்கரமான திருத்தங்கள் இருந்துச்சு. அந்த திருத்தங்கள் அப்போ 76, 78ல புது கவர்மெண்ட் வந்துருச்சு. அவங்க அந்த திருத்தத்துல எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப இது 44வது திருத்தம் 1978. அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க தரோவா படிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா இதுல இருந்து அடிக்கடி கேள்விகள் எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்குறாங்க. அப்போ 42nd and 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு தெளிவா தெரியணும். அப்போ 24வது சட்ட திருத்தம் என்ன சார் சொன்னாங்க? 1971 நடந்துச்சு. இதுல பாராளுமன்றத்துடைய பவர் பயங்கர அதிகம் அப்படின்றத கேட்டாங்க, சொன்னாங்க. 39வது என்ன சார் சொன்னாங்க? அப்ப ஜனாதிபதியுடைய எலெக்ஷனு, இல்ல வைஸ் பிரசிடென்ட்டுடைய, துணை ஜனாதிபதியுடைய எலெக்ஷனு, இந்த மாதிரி பல பேருடைய எலெக்ஷன் இருக்கு. இதுல ஜுடிஷியரி கோர்ட் வந்து தலையிடக்கூடாது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாராளுமன்றத்துக்கோ இல்ல அங்க சென்டருக்கு அதிகாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டா தான் இந்த 4 அமெண்ட்மெண்ட்டும் இருக்கு. அதுல கண்டிப்பா நீங்க இந்த 2 அமெண்ட்மெண்ட் 42ம் 44ம் கண்டிப்பா தெளிவா படிச்சு வையுங்க, சரிங்களா?
அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பொலிட்டிக்கல் ரைட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பின்வருவற்றில் எது அரசியல் உரிமை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப அரசியல் உரிமை அப்படின்னா எது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு அரசியல் உரிமை. உங்களுக்கு ஜனாதிபதின்ற போஸ்ட் வேணுமா, அது துணை ஜனாதிபதி, ஆளுநர், பிரதம மந்திரி, ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், இது எல்லாமே உங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட் தான். அப்ப இந்திய குடிமகனான அந்த யார் வேணாலும் இதெல்லாம் ஆக முடியும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த பொலிட்டிக்கல் ரைட். பாக்கி எல்லாம் என்ன சார்? ரைட் டு ஒர்க், ரைட் டு டிக்னிஃபைடு ஒர்க், இது எதுக்கு எல்லாம் கொண்டு வர முடியும்? இது அடிப்படை உரிமைகள்ல பாத்தீங்க அப்படின்னா 21வது ஆர்டிக்கல்ல கொண்டு வர முடியும். இல்ல டிபிஎஸ்பியில பாத்தீங்க அப்படின்னா 39வது ஆர்டிக்கல்ல கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன், இது எதெல்லாம் சார் கொண்டு வர முடியும்னா 21(a) கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்ல சார், 45ல கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்ல சார், 51(a)ல கேக்கு கீழே இதை நம்ம கொண்டு வர முடியும். எது சார்? ரைட் டு எஜுகேஷன். இது எல்லாமே எந்த சட்ட திருத்தம் அப்படின்றத பாத்தீங்கன்னா 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல இது மூணுத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. இதுலதான் வந்து 86வது சட்ட திருத்தத்துக்கு தவறா 82ன்னு போட்டேன். சரிங்களா? 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. சரிங்களா? 86th கான்ஸ்டிடியூஷனல், 82nd இல்ல, 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல மாத்திருப்பாங்க. 21A, 45, 51Aல கே. சரிங்களா? அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஆர்டிக்கல் 19க்கு கீழே வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா, அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத தெளிவா படிச்சு வைங்க. அதுல பல விதமான கேள்விகள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன சார்? டெசிமல் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் கரன்சி எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா 1957 நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம்? 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், அதுக்கு முன்னாடிலாம் 6 கால்னா அப்படிலாம் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்க. அதை டெமாலிஷ் பண்ணிட்டு 1 ரூபாய், 2 ரூபாய் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போன்னா 1957ல. அப்பதான் நம்ம கால்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எக்கனாமிக்ஸ்ல வந்துருது சார் இந்த டாபிக். அடுத்தது என்ன சார்? யாரு சார் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய அக்கௌண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, நிறைய கேஷ் ஹோல்ட் பண்றாங்க? இது எல்லாமே ஒரே ஒரு பேங்க். இந்தியாவில் பெரிய பேங்க் என்னன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சார். பாக்கி யாருமே கிடையாது. எஸ்பிஐ தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேஷை ஹேண்டில் பண்றது எல்லாமே எஸ்பிஐ கிட்ட தான். சரிங்களா? பாக்கி எல்லாமே நேஷனலைஸ்ட் பேங்க் தான். அப்போ எது எப்பப்ப நேஷனலைஸ் பண்ணாங்க? அப்போ நேஷனலைஸ் தேசியமயமாக்கப்பட்டது எந்தெந்த பேங்க் எப்பப்போ அப்படின்றலாம் அப்பப்போ கேட்பாங்க. 1969ல ஒரு தடவையும் 1980களில் ஒரு தடவையும் நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தபால் அலுவலகம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. ரிசர்வ் வங்கி இருக்கக்கூடிய அந்த விலங்கு எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாட் இஸ் தி அனிமல் ஆன் த இன்சிக்னியா ஆஃப் ஆர்பிஐ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியில எந்த அவங்களுடைய சிம்பிள்ல எந்த மிருகம் இருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்ன்றத பாருங்க. இப்படி இருக்கும். இதுல ஒரு புலி இருக்கும், ஒரு பனைமரம், 2 பனைமரமும் ஒரு பனைமரமும் இருக்கும், பாம் ட்ரீ இருக்கும், ஒரு புலி இருக்கும். அதுதான் ரிசர்வ் வங்கியுடைய இன்சிக்னா. ஸோ இதுல டைகர் இருக்கும், லயனு, பேந்தர், எலிஃபென்ட்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. 1024 அப்படின்றது எத்தனை பைட்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 1024 அப்படின்றது 1 KB. சரிங்களா? ஸோ 1 KB அப்படின்னா 10⁻³ பைட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 1 KBனா எவ்வளோ? ஸோ 1 மெகாபைட்ஸ் அப்படின்னா 10⁻6 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜிகாபைட்ஸ்னா எத்தனை? 10⁻9 ஒன்று உங்களுக்கு இருக்குது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுருந்தா போதுமானது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலா பேசிக்கா நமக்கு தெரிஞ்சாலே நம்மளால ஆன்சர் பண்ண ஒரு 3 months தொடர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சா அவங்களாலே இதை பாஸ் பண்ண முடியும். அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி எஸ்எஸ்சியில் 26,000+ போஸ்டிங் இருக்கிறதுனால எல்லாருமே அழகா ஒரு 3 months தெளிவா படிச்சிங்க அப்படின்னா ஷுவர் ஷார்ட்டா நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய இங்கிலீஷ்ல எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? நன்றி.